இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை உபதேசத்திலே இருந்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வசனம் சொல்லுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 6 தெரிவிக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு கர்த்தருடைய ஜெபத்தினுடைய 2வது வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்க சொல்லுகின்றார். எனவே பிதாவினுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பரலோக ராஜ்யம் என்றால் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபத்திலே அழைக்கிறோம் ராஜ்யத்தை. அந்த நாட்களிலே இருந்த யூதர்கள், அதாவது யாரிடத்திலே இந்த போதனைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அந்த யூதர்கள் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அது ஒரு நிலப்பகுதி, ஒரு கூட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவினாலே நல்ல ஒரு ஆட்சி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவார், எங்களை ஆளுகை செய்வார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம்? பரலோகம், தூதர்கள், மகிமையானதோர் சூழ்நிலை, துன்பம் துக்கம் இல்லாத ஒரு அற்புத ஸ்தலம், எப்பொழுதும் மகிழ்ச்சி என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னா உங்களுக்குள் இருக்கிறதே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தனி நபருக்குள் தேவன் வந்து ஆளுகை செய்கின்ற ஒரு அனுபவம். தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் என்று சொன்னால் என் இதயத்தில் ஆண்டவருடைய அரசாட்சி, என் இதய சிம்மாசனத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் அமர செய்கின்ற அனுபவம். உம்முடைய ராஜ்யம் வருக என்று ஜெபிக்கின்ற பொழுது தேவனே எனக்குள் வந்து என்னை ஆளுகை செய்யும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். அதான் முக்கியம். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு சம்மதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு முன்பதாக என் இஷ்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய விருப்பங்கள், இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகள் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது இருந்த ராஜ்யம் வேறு. ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேனோ அன்று முதல் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு கட்டுப்பட நான் சம்மதிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதான் அதுக்கு அர்த்தம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க.
ஆமென். உன் முழு இருதயத்தோடும் உன் விருப்பத்தின்படி நீ வாழாமல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைப்படி நான் வாழ்வேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகாக நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா? என்ன பாட்டு? என்னை நிரப்புங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள். நல்லது, நல்ல வாஞ்சை. எதுக்கு நிரப்பணும் ஆண்டவர்? நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதுக்கா? இல்லை. ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்ள, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ ஆண்டவரே என்னை நிரப்பும். அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் அது கீழ்ப்படிதலை குறிக்கின்றது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல, பரமண்டலத்தில் ஆண்டவருடைய விருப்பங்களை, சித்தம் என்று சொன்னால் விருப்பம், ஆண்டவருடைய விருப்பங்களை செய்வது யார்? பரமண்டலத்தில், பரலோகத்தில் தூதர்கள். ஜோஷுவா வாசிங்க, 103ஆம் சங்கீதம் 20வது வசனம். வரலையா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. அப்ப பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலே. இப்போ பூமியில் இன்னைக்கு தூதர்கள் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி அவருடைய பிரதிநிதிகளாக யார் இருக்கிறோம்? சந்தேகமா இருக்கா? நம்ம தான் இருக்கிறோம். அப்போ தேவதூதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதை போல இந்த பூலோகத்திலே இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவதூதர்கள் ஆண்டவருடைய பணிகளை செய்கின்றார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. காபிரியல் யாரு? தேவதூதர். வாசிங்க. போதுமா? இல்லை நிறையா வரும். தேவதூதர்கள் செய்கின்ற வேலைகள் ஒரு உதாரணம். அதே மாதிரி லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இதே காபிரியல் தூதன் 26, 27 வசனங்களில் மரியாளை சந்திப்பார். கன்னி மரியாளை. அப்போ பரலோகத்திலே ஆண்டவருடைய விருப்பத்தை தேவதூதர்கள் செய்வதைப் போல இந்த உலகத்திலே நான் ஆண்டவருடைய விருப்பங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முழுவதுமான மாதிரியானவர், எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நீங்க வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38. ஆமென். பார்த்தீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை என்று சொன்னால் இயேசுவை போல நான் வாழ வேண்டும். இன்னொரு வசனம் மத்தேயு யோவான் 4:34. ஆமென். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய விருப்பத்தின்படி வாழ்வதுதான் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, ஆகாரமாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம், லைஃப் சப்போர்ட் உணவு. உணவு சாப்பிடாம இருக்க முடியுமா? இங்கே அப்படி தான் இருக்கேன்றீங்களா? ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். அப்போ உணவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம், அதுதான் நம்மை வாழ வைக்கின்றது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நிலைத்திருப்பதற்கு பிதாவின் விருப்பத்தின்படி வாழ்வதுதான் என் ஆதாரம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதுதான் என் விசுவாச வாழ்க்கையின் ஆதாரம். உணவு சாப்பிடுவதைப் போல. ஏன் விழுந்து விடுகிறேன்? ஏன் பின்வாங்கி விடுகிறேன்? ஏன் ஜெபிப்பதற்கு விருப்பமில்லை? ஏன் வேதத்தை வாசிப்பதற்கு விருப்பமில்லை? ஏன் ஆண்டவரை விட்டு நான் அடிக்கடி தூரமாகிறேன்? ஆகாரம்.
ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ நான் முயற்சிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை நிரப்புவார், பலப்படுத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், நிலைத்திருக்க உதவி செய்வார். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 12:50. ஆமென். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயாரும் மரியாளும் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. ஏசப்பா வீட்டுக்கு வாங்கயா, நல்லா சாப்பிட்டு போங்க, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் பாட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு அழைப்பு வரும். அப்போ என்ன சொல்லுவார்? யார் அப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்க, பின்னாடி நிற்கிறாங்க உன்னுடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் பின்னாடி நிற்கிறாங்கன்னு ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து ஏசாமி சொல்வார், யார் என்னுடைய தாயும் தகப்பனும் சகோதரிகளும்? பிதாவினுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்கள். அப்போ த க்ளோஸ்னஸ், ஆண்டவரோடு நான் நெருக்கமாய் இருப்பேன் என்றால் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ்கிறேன் என்றால் ஆண்டவரோடு நான் நெருக்கமாய் இருக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மேலே செய்யப்படுவதைப் போல எனக்குள்ளதாயும் செய்யப்படுவதாக. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம், இந்த பக்கம் யாராவது வாசிங்க, 21வது வசனம். பிரவேசிப்பான். ஆமென். இங்கே ஒரு எச்சரிப்போடு ஆண்டவர் சொல்லுகிறார். யார் ஆண்டவருடைய பரலோகத்திற்கு போவாங்க அப்படின்றதுக்கு, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் தான் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ the importance of doing God's will in our life, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அந்த வசனம் பார்த்தீங்களா? இப்படி விருப்பத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் போக மாட்டாங்களாம். தொடர்ந்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் உமது நாமத்தினாலே ஊழியம் செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, ஜேகானில் வந்து பிரசங்கம்லாம் பண்ணேன் அல்லவா, அப்படித்தானே போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுவாராம், யாருப்பா நீ, தெரியாது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வது எவ்வளவு முக்கியமானது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளுவது, அது முக்கியம் இல்லையா? வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள். இது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதனுடைய இன்னொரு மொழியாக்கம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. ரினியூவிங். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆண்டவரோடு நடக்கின்ற விசுவாச வாழ்க்கையிலே, ஆண்டவரோடு பேசுகின்ற, உறவாடுகின்ற தியான ஜெப வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ரினியூவிங், புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டேன், 10 நாளைக்கு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, கிடையாது. இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பைபிள் வாசிட்டேன், இன்றைக்கி 10 நாளைக்கு நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இடைவிடாமல் தொடரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பிப்பார். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வித்தவுட் கேப், ஆண்டவரோடு நான் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்கின்ற அனுபவம். அதான் முக்கியமான ஒரு காரியம். அதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து வேதம் வாசிக்கும் பொழுது என் மனம் புதுப்பிக்கப்படுகின்றது. நேற்றைக்குரிய கவலைகள் இருக்கலாம், இன்றைக்குரிய ஆயத்தங்கள், சவால்கள் இருக்கலாம்.
ஆண்டவரே நேற்று இப்படிலாம் இருந்துச்சு ஆண்டவரே, இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி பூதம் மாதிரி நிற்கிது ஆண்டவரே, இதையெல்லாம் நான் சமாளிப்பதற்கு பெலன் தாரும். எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த சூழலை மேற்கொள்ள வேண்டும், வழிகாட்டுவார். அதைத்தான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைகின்ற அனுபவம். அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொன்னால் ஆண்டவருடைய முழு விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்ற அனுபவம். ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டும். டெய்லி பைபிள்லாம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரோட பேசுகிறீங்களா? அதான் புதுப்பிக்கப்படுதல். அதை நான் விட்டுவிடக்கூடாது. சரி, வேதத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி டைரக்டாக என்னெல்லாம் போட்டிருக்கு? பொதுவான சித்தம் இருக்குது, தனிப்பட்ட சித்தங்கள் இருக்கின்றது. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முற்பகுதி. போதும்பா. ஆண்டவருடைய விருப்பம் என்னவா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்படுகின்ற அனுபவம். என்றைக்கு நான் முதலாக ஆண்டவரை நம்பி நேசித்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேனோ, ஆண்டவரே நீ சிலுவையிலே சிந்தின ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேனோ, அன்றைக்கு என்னுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நோ ரெக்கார்ட் ஃபார் மை பாஸ்ட் சின்ஸ் இன் மை லைஃப். கடந்த காலத்திலே நான் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விடுகிறார், ரத்து செய்து விடுகின்றார். நிகழ்காலத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற பலனை கொடுக்கின்றார். நிரப்புங்கப்பான்னு பாட்டு பாடணும் இல்லையா? ஆண்டவரே என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை தான் இங்கே வந்து பாடுறோம். அடுத்த வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. ஆமென். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். முதல் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதை பரிசுத்தம். இங்கே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம், நம்பிக்கை, விசுவாசம். சில சமயம் நம்மளுக்கு எதிரான காரியங்கள் வரலாம், விரும்பாத காரியங்கள் இருக்கலாம், எதிர்பாராத காரியங்கள் நடக்கலாம், பிடிக்காத காரியங்கள் நடக்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த சூழலிலும் நான் உம்மை நம்புகிறேன். தானியேல் அப்படித்தானே ஜெபம் பண்ணுறாரு இல்லையா? 6:10 தானியேல் 6:10 தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவர் தினமும் செய்து வந்ததைப் போல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்து குடிங்க தேவனை நோக்கி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும் இல்லையா? யாரும் ஜெபம் பண்ண கூடாது என்ற கட்டளை. ஜெபம் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க? சிங்கக்கவியிலே போட்டு விடுவார்கள். அப்ப இந்த மாதிரி சமயத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், அது ஆண்டவருடைய சித்தம், விருப்பமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. நம்ம இன்னைக்குரிய சூழ்நிலைக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இப்போ கூட நம்மளுக்கு சில காரியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், விரும்பாமல் நீங்கள் இருக்கலாம், வேறு வழி இல்லாமல் அப்படி இருக்கலாம், மாட்டிக்கிட்டேனே அப்படி இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள். அது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் அதை கவனித்து கேட்பார், மனதை ஆயத்தப்படுத்துவார், விடுதலையை கொண்டு வருவார். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். யார் வாசிக்கிறா? ஒரே போட்டியார். இந்த பக்கம் யாராவது வாசிங்க. 1 பேதுரு 2:15. ஆமென். நீங்கள் நன்மை செய்கிறதினால் புத்தியின மனுஷருடைய காரியங்களை என்னமா போட்டிருக்கு? அடக்குவது. அப்ப நற்குணம், பழி வாங்காத தன்மை ஆண்டவருடைய விருப்பம். அதான் அந்த வசனம் சொல்லுதையா, நீங்கள் என்னதான் உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் நீங்கள் பாட்டுக்கு உங்களை மாதிரி நற்குணங்களை செய்யுங்கள், நன்மைகளை செய்யுங்கள், அது ஆண்டவருடைய விருப்பம் என்று சொல்லி வேதம் போதிக்கின்றது. அப்போ இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்ன? 2 காரியங்கள்.
உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். என் விருப்பம் அல்ல ஆண்டவரே. இந்த 2 காரியங்களைத்தான் இந்த வசனம் ஆழமாக சொல்லுகின்றது. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் +2 மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ ஜென்ரலாக அவங்களுக்கெல்லாம் ஆலோசனைலாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு பரீட்சையெல்லாம் வருது, +2 முடித்த உடனே நீங்கள் மேற்படிப்பு படிக்க போகிறீங்க, அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், கேரியர், அதை நீங்கள் எழுதி உங்கள் பேரை எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எல்லாத்தையும் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தாங்க. எல்லா பிள்ளைகளும் எழுத ஆரம்பித்தாங்க. வாங்கி பார்த்தாங்க. நான் நர்ஸாக விரும்புகிறேன், நான் டாக்டராக விரும்புகிறேன், நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக விரும்புகிறேன், இப்படி நிறைய எழுதியிருந்தாங்க பிள்ளைகள். ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் ஒன்றுமே எழுதாமல் பெயரும் கையெழுத்து மாத்திரம் இருந்தது. அப்போ அந்த டீச்சர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏம்மா உனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை டீச்சர், நான் ஏதாவது எழுதினா அது தப்பாய் போய்விட வாய்ப்பு உண்டு. லெட் ஜீசஸ் ஃபில் திஸ் பேப்பர். இந்த பேப்பரை இயேசு நிரப்பட்டும். அவருடைய விருப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறேன். இதுதான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதின் அடையாளம். எனக்கு விருப்பங்கள் கூடாது என்று அர்த்தம் அல்ல. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி நடந்தாலும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தம் எனக்குள்ளதாய் செய்யப்படுவதாக. ஸோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா?